இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 நாளாகமம் 1:1. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்தில் பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். தாவீது அநேக பிள்ளைகளை பெற்ற போதிலும் சாலமோன் தான் தேவனால் உயர்த்தப்பட்டவனாக இருந்தான். தாவீது தேவனுடைய வல்லமையை பற்றியும் அவருடைய கோபத்தை பற்றியும் இரக்கத்தை பற்றியும் அன்பை பற்றியும் கருணையை பற்றியும் எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்தான் வளர்த்தான். ஆனாலும் சாலமோன் போல் யாரும் தேவனுக்கு பயந்து வாழலை. அதனால் தேவன் சாலமோனை உயர்த்திக்கிட்டே இருந்தார். இவ்வளோ பயபக்தியாக இருந்த சாலமோனையும் வயதானதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவனுடைய மனைவிகள் பேச்சை கேட்டு அந்நிய தேவர்களோட சடங்குகளுக்கு இடம் கொடுத்தான். அந்நிய தேவனை வணங்க ஆரம்பித்தான். அப்போ தேவன் சாலமோன் மேலே கோவப்பட்டு சாலமோன ராஜ்யபாரத்தை பிடுங்கி அவனுடைய வேலைக்காரனாகிய யெரொபெயாமுக்கு கொடுத்துட்டாரு. அப்போ என்னதான் தேவன் தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாலும் சாலமோன் தவறான பாதையில் நடக்கும்போது தேவனுடைய கோபத்துக்கு ஆளானான். அப்போ தேவன் நமக்கோ இல்லை நம்மளுடைய பெற்றோர்களுக்கோ வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாலும் நம்ம தேவனுக்கு பயந்து நடக்கிற வரைக்கும் தான் அவர் பண்ணின உடன்படிக்கையை நடத்துவார். தேவன் தான் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார்ல, எப்படியும் அதை செய்வார்னு நினச்சி நம்ம தப்பான பாதையில் நடந்தோம்னா தேவன் சொன்னதை நிறைவேற்ற மாட்டார். அப்போ தேவன் சொன்ன வார்த்தையை பெற்றுக்கொள்வது நம்மளோட கையில் தான் இருக்குது. ஆமேன்.